நம்மகிட்ட என்ன வளம் இல்லை? கரும்பு விளையுது, கரும்புலேருந்து தொழிற்சாலை. வாழை வருது, வாழையிலிருந்து தொழிற்சாலை. மாடு இருக்கு, மாட்டிலிருந்து தொழிற்சாலை. கழுதை வளர்க்க முடியும். கழுதை பால் தான் உலகத்திலே மிகப்பெரிய சந்தை. 1 லிட்டர் பால் 7000 ரூபாய். கழுதை வளர்க்க ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இந்திய நாடு, ஐயா மோடியோடைய அரசு கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் கொடுக்குது. சும்மா வாங்கிக்கிட்டு வளர்க்காம கூட போகலத. கழுதை பால் தான் உலகத்திலே பெரிய சந்தை. உன்னை உளவியல் நோயாளி ஆக்கினான். உன்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி உன்னை நோயாளி ஆக்கினான். எவன் இங்கே தாழ்த்தப்பட்டவன்? என்னை தாழ்த்தியவன் எவன்? உயர்ந்தவன் என்று சொல்வனுக்கு 4 கையா, எனக்கு 2 கையா, அவனுக்கு 2 முளை, எனக்கு 1 முளையா? இல்லை. தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே பெருமைக்குரியவன். தாழ்த்தப்பட்டவன் என்ற உளவியல் நோயை எனக்கு தள்ளினான். மயிறு என்பதை கெட்ட வார்த்தையாக்கினான், அசிங்கமான சொல்லாக்கினான். அப்படி என்ற அந்த மயிரை என்ன மயத்துக்கு தலையில சுமந்துக்கிட்டு இருக்க? உயிரை கொடுத்த சாமிக்கு எதுக்கு நேர்ந்துக்கிட்டு மயிரை சரைச்சி விடுற? அறிவு வேணா, சிந்திக்க வேணா? தலையில் இழிந்த மயிரனையே மாந்தல் நிலையில் இழிந்த கடை என்று உன்னுடைய வேதம் திருக்குறள் வாடுது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் மறின் என்று உன்னுடைய வேதம் பாடுது. மயிர் கட்ட வார்த்தையாப்போ? ஏன்? அந்த முடியை வெட்டி திருத்துக்கிறவன் தாழ்த்தப்பட்டவனாக்கணும். அதுக்காக அதை கட்ட வார்த்தையாக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீ அழுக்கு துணியாக்கி போடுவ, அதை வெளுத்து வெள்ளையாக்கி கொடுக்குறவன் தாழ்த்தப்பட்டவன். அழுக்காக்குற நீ உயர்ந்தவனா? மேலே இருந்து குப்பையை போடுவ, நீ குப்பைக்காரன் இல்லை. குப்பையை குனிஞ்சு அள்ளி சுத்தம் படுத்துறவன் குப்பைக்காரன். கொழுப்பு தானே. காய்கறி விற்பாரு காய்கறிக்காரரு, பால் விற்பாரு பால்காரரு, குப்பையை போடுவார் இவர் குப்பைக்காரர் இல்லை, குப்பையை அள்ளுறவர் குப்பைக்காரரு. டேய், உங்களை ஓலிக்கிறேன்டா, உங்களை ஓலிக்கிறேன். அது மாதிரி நீ படிக்கல, ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. பைத்தியமே, ஒரு ஆடு 1 லட்சம். என்னை உடனே எவன் வாங்குவான்? ஆடு செத்தா உப்பு கண்டோம், நாம செத்தா நாத்தம். மீன் செத்தா கூட கருவாடு, நீ செத்தா வெறும் கொடுங்கிறார் ஐயா கண்ணதாசன். 1 வய வாங்க மாட்டான். ஆடு மாடு ஆடு அல்ல, மொபைல் பேங்க், நடமாடும் வைப்பகம், நடமாடும் வங்கிங்கிறான். உலகத்தில் இருக்கிறார் இங்கே போகிறான். ஒரு ஆடு 1 லட்சம் ரூபா, 10 ஆடு 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட். இது தெரியாம ஆடு மாடுன்னு கேவலமா பேசித்துற. படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு பன்னி 25,000. ஓட்டு வெறும் 500 ரூபா. பன்னி விலை எவ்வளவோ பரவாயில்ல. நமக்கு கூட 8000 தான் டோக்கன். பன்னி 25,000. நமக்கு எவ்வளோ பரவாயில்ல பன்னி. நமக்குள்ள உளவியல் நோயை சொல்லுவான். விவசாயம் படிக்காதவன் செய்கிற வேலையும்பா, ஆடு மாடு மேய்க்கிறவன் படிக்காதவன் வேற செய்கிற வேலையும்பா. மாத்திரை. ஆடு மாடு வளர்ப்பது, நாட்டுக்கோழி வளர்ப்பது, கழுதை வளர்ப்பது, பட்டுப்பூச்சி வளர்ப்பது, தேனீக்கள் வளர்ப்பது, வேளாண்மை செய்வது எல்லாம் அரசு பணியாக மாற்றி அவரவர் வாழ்விடத்திலே கொடுக்குறேன். இந்த தெருதானடா தாண்டிட்டு போனால் திருப்பூர் ஊரம் காடு வயல், கரும்பை விளைவிக்கிறேன். கரும்புலேருந்து தொழிற்சாலை, கரும்புலேருந்து சர்க்கரை, கரும்புலேருந்து வெல்லம், கரும்பு சக்கையிலேருந்து தாள் எழுதி படிக்கிற தாள், கரும்பு சக்கையிலேருந்து தட்டு, சாப்பிட்ற தட்டு, கரும்புலேருந்து பெட்ரோல், எத்தனால் பெட்ரோல். எவ்வளோ தயாரிக்க முடியுது? 6 தொழிற்சாலை சொல்லிட்டேன். அங்கே வேலை தரேன், கவர்மெண்ட் வேலை. 5000 சம்பளம் தரேன், செலவு பண்ணு பார்ப்போம். செலவு பண்ணு. ஏன் குடிக்க முடியாது? டாஸ்மார்க்க மூடிடுவேன். செலவு குடிக்க முடியாது நீ. அப்புறம் பிள்ளை நான் படிக்க வச்சிருவேன், செலவில்லை. முடியலை, நான் வைத்தியம் பார்த்துறேன், செலவில்லை. குடிக்க தண்ணி நானே கொடுத்துட்றேன். சாப்பாடு நானே தான் விவசாயம் பார்க்குறேனே. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சோரக்காய், பூசணிக்காய், பாவக்காய், கீரை, காய்கறி, முட்டை, பால் எல்லாம் நானே தந்துடுறேன். அப்புறம் உனக்கு என்ன இந்த ரேஷன் கடையை நம்பி நிற்கிறவன் நினச்சி அவங்க அண்ணன்? நான் திறக்கிற கடை குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. படிச்சுட்டு அங்கே போய் வேலை செய்ய, நீ போய் வாங்கி தரமான பொருள். பால் தான் பால், ஒரு சொட்டு கலப்படம் இருக்காது. கறினா கறி, காய்கறினா காய்கறி, ஒரு துளி நஞ்சு இருக்காது. நீ என்ன வச்சுட்டு பார்ப்பற? உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு பார்ப்பற? காசு பணம் காரு. நான் எதை வச்சுட்டு பார்ப்பறேன்? நல்ல காத்து, சுவாசிக்க நல்ல காத்து. நீ என்ன வைக்க போற? தங்கம். நான் என் பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர், நல்ல தண்ணீர். நீ என்ன வச்சுட்டு பார்ப்பற? சொத்து.
நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போறேன் என் பிள்ளைக்கு, நல்லா வச்சு பொழைச்சிக்கன்னு.